நேற்று ஈவினிங் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து வியானா வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருப்பாங்க. அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். ஒன்றும் இல்லை, நம்மளோட கானா வினோத்தை பற்றியும் வாட்டர்மேனை பற்றியும் இந்த வீட்டை பற்றியும் முக்கியமாக அன்பு கேங்கை எக்ஸ்போஸ் பண்ணதை பற்றி பேசியிருப்பாங்க. இது பேசுனதுக்கு அப்புறமா வந்து பிக் பாஸ் தனியாக வியானாவை கூப்பிட்டு வச்சு அவங்கள வந்து பாராட்டுவாங்க. பாராட்டினதுக்கு அப்புறமா வியானாவோட டோனே மாறி இருக்கும். உடனே வந்து நான் பேசுகிறதா கரெக்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. பிக் பாஸ் கூப்பிட்டு ஒருத்தவங்களை எதுக்கு பாராட்டணும், ஏன் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நேற்றுக்கே எனக்கு வந்து தோணுச்சு. ஒருவேளை ப்ரமோட் பண்ணுறாரோ, ஒருவேளை வந்து வியானாவுக்கு லைட்டாக கிராஃபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிக் பாஸ் டீம் வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு டவுட்டாக இருந்துச்சு. அதோட ஒரு கன்ஃபியூஷன் வந்து இன்றைக்கி தீர்ந்துருச்சு நண்பர்களே. ப்ரோமோ 2 அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. ப்ரோமோ 2ல் ஒன்றுமே இல்லாத விஷயம். அதாவது இந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இன்றைக்கி வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டாவது, வியானாவை ப்ரோமோவில் எதுக்கு போடணும்னு தெரியல. ஏன்னா ப்ரோமோவில் போடுற அளவுக்கு வியானா ஒன்றுமே பேசலை. அந்த கண்டென்ட்டில் பிக் பாஸ் ஷோவை பற்றி புறம் பேசி கொண்டே இருக்கிறார்கள். யார்? இந்த கேங். அதை ஒரு கேங்னு சொல்கிறாங்கல்ல, நான் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, இது கேங்காகவும் இது கேங்காக ஃபார்ம் ஆகும் சொன்ன பார்த்தீங்களா. அதே மாதிரி விஜய், பார்வதி, தர்பீஸு, வியானா உட்காந்து காலையிலே மொக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, புறம் பேசி கொண்டு இருக்காங்க. இது ஒரு ப்ரோமோன்னு எடுத்து போடுறானுங்க. அப்படின்னா வேண்டுமென்றே வியானாவை ப்ரொமோட் பண்ணணும், வியானாவோட கிராஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பிக் பாஸ் டீம் வந்து பண்ணுற மாதிரி தெரியலையா? ரெண்டாவது, நேற்றுக்கு எல்லாருமே நிறைய பாயிண்ட் சொல்லும்பொழுது அதை அடிக்கோடிட்டு காமிக்காத பிக் பாஸ் வியானாவை மட்டும் கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட கண்டஸ்டன்ட்டுக்கு ஆதரவா, அதாவது ஹோஸ்டும் தர்பீஸ், பார்வதி என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வீக்கெண்டில் பெருசாக கண்டிக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி பிக் பாஸும் தர்பீஸை வந்து யாராச்சும் எதிராக பேசிட்டா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரம்யா எதிர்த்து தர்பீஸ் வந்து சாப்பிட்றாரு, தூங்குறாரு அப்படிங்கிற ஒரு உண்மை சொல்லும்போது இதை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் தர்பீஸுக்கு ஆதரவாக நிற்பதும், வியானா ஒரு கருத்து சொல்லும் போது அதை ப்ரொமோட் பண்ணுறதும், வியானாவுக்கு அஃபிஷியல் பிஆர் டீம் விஜய் டிவியா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுதா இல்லையா? ஏன்னா வெளியில் மிகப்பெரிய பிஆர் ஒர்க் அப்படி வந்து போயிட்டு இருங்க. நீங்கள் நல்லா போயிட்டு சோஷியல் மீடியாவை பாருங்கள், வியானாவுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. சரிடா, அப்படி ஃபயர் விடுற அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி ஃபயர் விட்டாங்கன்னா வச்சுக்கலாம், அது வேற. அது பிஆரில் வந்து நம்ம வந்து பிஆர் ஒர்க்கே பண்ணாலும் ஓகே, அங்கே அவங்க பண்ணுறாங்க, அதுக்காக வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒன்றுமே பண்ணல. வியானா அப்படி நடந்த வியானா நடந்து போகுது கேமராவில், வேற லெவல் ஃபயராக இருக்குது, செம்மையாக இருக்குது. வியானா சமைக்குது, வேற லெவல். இதெல்லாம் வந்து இதை எடுத்து வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது நீ ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு உள்ள வியானா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும். அப்படி ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை, ஒன்றுமே இல்லை. டீலக்ஸ் வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு வேலை சொல்லும் போது அந்த வேலை செய்ய முடியாது, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, என்னால் அதை பண்ண முடியாது, மூஞ்சே மாறி இருக்கும். ஆக மொத்தம் வேலை செய்யறதுக்கு படு சோம்பேறியான ஒரு ஆள். டாஸ்க்குன்னு வந்துட்டா, ஐயோ அந்த டாஸ்க்லாம் நான் போய் பண்ண மாட்டேன், அது டபுள் மாதிரி இருக்குது, அதெல்லாம் என்னால் இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்லாம் பெருசாக வந்து நான் வந்து இது பண்ணி பார்த்ததில்லை. அப்படி இருக்கிற வியானாவை பிக் பாஸ் டீம் ஏன் ப்ரொமோட் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. இன்றைக்கி ப்ரோமோ 2ல் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்காக அந்த விஷயத்தை பற்றி பேசாம விட முடியுமா? பேசுவோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி. ஒன்றும் இல்லை, ஷோவை பற்றி அனலைஸ் பண்ணுறாங்க மேடம். வியானா வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஷோ எப்படின்னா டாஸ்க் எப்படி விளையாடுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட தர்பீஸ் இடையில புந்துட்டார். அம்மா டாஸ்க்லாம் இந்த ஷோவே இல்லைம்மா, ஒருத்தவங்களோட கேரக்டர் அனாலிசிஸ்ட்டு தான் இந்த ஷோவே அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறான். இந்த ஆளாங்க நடிக்கிறான், இந்த ஆளாங்க அப்பாவி. ஏங்க, ஒரு சில பேருக்கு இந்த விஷயம் கூட தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து கேம் ஆடிட்டு அவங்களோட கேரக்டர் ஸ்பாயில் பண்ணிட்டு வந்துருக்காங்க. பட் ஆனால் பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது டாஸ்க்கை தாண்டி ஒருத்தவங்களோட கேரக்டரை வச்சு தான் மக்கள் வெளியில் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஷார்ப்பான ஆள். இந்த ஆள் பேசுகிறது எல்லாமே வந்து உள்ளத்தோட தான் பேசுகிறாரு, பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரியல் தான். இவர் நடிக்கலை, எதுவுமே பண்ணலை, அப்பாவையும் கிடையாது, ரொம்ப தெளிவாக இருக்கான். அந்த ஆள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறேன். பிக் பாஸ் ஷோவில் டாஸ்க் எங்கே மரியாதை கொடுக்குறாங்க? அப்படி பார்த்தா இது வரைக்கும் வின்னரான ஒருத்தன் கூட டாஸ்கில் வந்து மிகப்பெரிய அளவில் ஜொலிச்சதாக கிடையாது. எல்லாருமே வந்து டம்மி பீஸ்களாக தான் இருந்திருப்பாங்க. முக்கியமாக வந்து டாஸ்க் பீஸ்ட் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. இது வரைக்கும் வின்னர்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போன சீசனை தவிர அதுக்கு முந்தின சீசனில் யார் வந்து ஜெயிச்சவங்க வந்து நல்லா டாஸ்க் விளாண்டாங்க சொல்லுங்கள். அது எதை பேஸ் பண்ணி மக்கள் ஆதரவு அளிச்சிருப்பாங்கன்னா அவங்களோட கேரக்டர், அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இல்லை அவங்க எதாவது ஃபன் பண்ணுறாங்க, இப்படி அதை வச்சு பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அப்படின்னா வாட்டர்மேன் கொடுத்துடலாமான்னு கேட்டால் அப்படி என்ன வாட்டர்மேன் பண்ணிட்டாரு கேரக்டரில்? இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபன் பண்ணணும், இல்லை கேரக்டராச்சும் நல்ல கேரக்டராக இருக்கணும், இல்லை பேச வரவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா பேசணும். எதுவுமே இல்லாத ஒரு ஆளுக்கு எப்படி வந்து ஆதரவு தெரிவிப்பாங்க? அப்படி இதெல்லாம் வந்து இருக்குதா இல்லையா? அதுக்கப்புறம் வியானா என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கான்சியஸாக இருந்தாங்க.
அதாவது டெய்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணி கேமரா முன்னாடி நம்ம வந்து தெரியணும் அப்படிங்கிற கான்சியஸாக இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ நாட்கள் ஆவா வந்து அந்த மாதிரி யாருமே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ பிக் பாஸ் இப்போ என்ன ட்ரை பண்ணுதுன்னா, ஏன் பார்த்தியாடா ஏய் நான் மாதிரி அனலைஸ் பண்ணுறாங்க வேறு லெவல். ஏன்னா நேற்றுலேருந்து எப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, இவங்க வந்து வேறு லெவலில் அனலைஸ் பண்ணுறாங்களே, சைலண்ட்டாக இருந்தாலும் பக்காவாக பிடிச்சிட்றாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல, அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே எண்ணெய் ஊற்றி இன்னும் கொஞ்சம் பற்ற வைக்கிற மாதிரி, பாத்தியா வேறு லெவலில் அனலைஸ் பண்ணுறாங்க, வியானா தான்டா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எல்லாரும் சேர்ந்து உருட்டணும். பிஆர் டீம் எல்லாருக்கும் வந்து ஒரு தீனி போடுற மாதிரி பிக் பாஸே வந்து கொளுத்தி போடுறாங்க. அதுதான் நடக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து வியானா சொல்கிறாங்க, எனக்கு என்ன இந்த வீட்டில் பிடிக்கலன்னா, வாட்டர்மெலனை மட்டும் எல்லாரும் வந்து ஏதாச்சும் ஒன்று பேசி வார்த்தைகள் விடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அவர் கிண்டல் பண்ணும்போது மட்டும் எல்லாரும் சிரிக்கிறாங்க, மற்றபடி இவர் பண்ணால் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு தெளிவான பதில் ஒன்று கொடுக்குறேன். ஆக்சுவலாக இப்போ நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் வச்சுங்களேன், ஒரு சபரி கூடவோ இல்லை ஒரு கனி இல்லை எஃப்ஜே இல்லை வினோத்து இல்லை விக்கில் விக்ரமாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டுமே எடுத்துங்களேன், போயிட்டு முன்னாடி நின்று இந்த பிரச்சனை இது இப்படி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணலாம். ஒரு நார்மலாக ஒரு 5 மினிட்ஸ் ஆர்கியூ பண்ணலாம். நான் பண்ணது கரெக்டாக இல்லை நீ பண்ணது கரெக்டாக, என் சைடு நியாயமா இல்லை உன் சைடு நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணலாம். பட் ஆனால் வாட்டர்மெலன்ட்ட போய்ட்டு உன்னால் ஆர்கியூ பண்ண முடியுமா? அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு நீ அவர்கிட்ட போய் பேசுனா லொல்னு 5 நிமிஷத்துக்கு குழப்பம் ஆள். நம்ம என்ன சொல்கிறாங்க காதலே வாங்க மாட்டான். கடைசியில் இது எப்படி ஆகும்னா, அந்த ஆள் கத்துற அவன் பேசுறது மட்டும்தான் ரிஜிஸ்டர் ஆகும், நம்ம பேசுறது ரிஜிஸ்டர் ஆகாது. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பிக் பாஸுக்கு வர சுத்தமாக தகுதியே இல்லாத தர்பீஸ் மாதிரி ஒரு கேரக்டரை எப்படி டீல் பண்ணும் அப்படின்னா, கானா வினோத் டீல் பண்ணுவார். பார்த்துருக்கீங்களா? நீ போயிட்டு அவன்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது. ஏன்னா அவன் பேசுறது தான் கடைசியில் கேட்கும். லொல் 5 நிமிஷத்துக்கு குழைப்பான். சொன்னதே 20 டைம் சொல்லுவாங்க. ஆளு சொல்லிட்டு இருக்கும்போது கானா வினோத் வந்து சிம்பிளாக இவனெல்லாம் இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது ரசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மோக்கிங் ஒன்று போடுவார். சீரியஸாகவே சொல்கிறேன், ஒரு கண்டஸ்டண்ட்டை புள்ளி மோக் பண்ணும்போது நமக்கு எல்லாரும் கோவம் தானே வரும். கடந்த கால சீசனில் அப்படி தானே இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் ஆடியன்ஸ் ஒரு மனுஷனை புள்ளி பண்ணும்போது மோக் பண்ணும்போது சிரிப்பு வருது. இன்னும் வந்து பண்ணுடா அப்படின்னு சொல்ல தோணுதுன்னா இந்த ஆளை தான். அந்த அளவுக்கு வார்த்தைகளையும் அந்த அளவுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு எதையுமே புரிஞ்சுக்காம ஒரு 2 கேரக்டர் இருக்குன்னா அது இந்த தர்பீஸும் பார்வதியும் தான். ஸோ இதுதான் நம்ம சொல்றது. பட் ஆனால் வியானா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த இடத்துல யாராச்சும் தனியாக தெரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளியில் மக்கள் ஆதரவு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கடந்த கால சீசன்லாம் அப்படி தான் இருந்திருக்கு. அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நியாயமான முறையில் நீ தனிமைப்படுத்தப்பட்டிருந்தா உனக்கு மக்கள் ஆதரவு அளிப்பாங்க. நீயே வந்து ஃப்ராடு தரம் பண்ணிட்டு பொய் சொல்லி சண்டை போட்டு நீ பண்ணுறது எதுவுமே நியாயம் இல்லை. நீ தனியாக தெரியணுங்கிறதுக்காக வேணும்னே இன்டென்ஷியலாக நீ எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு வேணும்னே உன்னை தனிமைப்படுத்தி நீ வெளியில் அனுதாபத்தை தேட பார்க்குறேன்னா உனக்கு மக்கள் ஆதரவு அளிக்க மாட்டாங்க. இதுதான் அங்கே நடக்கிறது. வியானா மேடம் வந்து ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்க. அதாவது வாட்டர்மெலன் பார்வதி வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். இவங்க நிறைய ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. இவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் இவங்க 3 பேருக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. திவாகரை பற்றிலாம் இவங்களுக்கு ஒரு புரிதலே கிடையாது. அந்த ஆள் ஒரு பைத்தியம், நார்மலாகவே பேச மாட்டான். திடீர்னு டென்ஷன் ஆகி போமா உனக்குலாம் ஒன்றும் தெரியாது, உனக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை நாளைக்கு திட்டுவான். பார்வதி ஆல்ரெடி திட்டிட்டு தான் இருக்காப்புல ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் நடக்க தான் போகுது. இதை வியானா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டே இருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாள்லாம் இல்லை, 2-3 நாள் அந்த ஆள் கூட சொல்லுங்க. 2-3 நாள் அந்த ஆள்கிட்ட ஒன்றுமே இல்லை. சண்டை, ஒரு நார்மல் ஃபைட்டு, நார்மல் ஆர்கியூமெண்ட் வச்சு அந்த ஆர்கியூமெண்ட்டில் தெளிவான ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்கள். வாட்டர்மெலன் சரியே இருக்கட்டும், அந்த சரியை கூட ஆர்கியூமெண்ட் பண்ணி அதை வந்து இது பண்ண சொல்லுங்களேன். பண்ண முடியாது. சிம்பிள். இப்போது ஒரு ஃபைட்டு நடக்குதுன்னா திவாகர் என்ன பண்ணுவார்னா ட்ரிகர் பண்ணி விட்டுருவார் ஆப்போசிட்டில் இருக்கிறவனை. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட்டில் இருக்கும் வார்த்தை விடுறான். வார்த்தை விட்டவொடனே டப்புன்னு அவன் தப்பானவனா ஆயிடுறான். ஆக ட்ரிகர் பண்ணவன் நல்லவனா இருக்கிறான். அதை தான் வியானா மேடம் சொல்கிறாங்க. திவாகர் சார் வந்து எல்லாரும் ஏதோ சொல்கிறாங்க, கிண்டல் பண்ணுற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. முதல்ல ஒருத்தவங்க கிண்டல் பண்ணுறாங்க சிரிக்கிறாங்கன்னா காரணமே இல்லாமல் தகுதியுள்ள ஒரு நபர் அந்த மாதிரி பண்ணால் நமக்கு கோவம் வரும் கண்டிப்பாக, அப்படி தானே? பட் ஆனால் ஒரு மனுஷன் நான் நடிப்பு இருக்கேன், என் பல்லு அழகாக இருக்குது, என் மூஞ்சி அழகாக இருக்குது, நான் சிரிச்சு அழகாக இருக்குது, என் பின்னாடி தமிழ்நாட்டு மக்களே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோமாளித்தனமாக பண்ணும்பொழுது அதற்கான எதிர்வினையாக தான் அவங்க பண்ணுறதை வந்து சிரிக்கிறாங்க. இதில் வந்து குற்றச்சாட்டுறது ஒன்றுமே கிடையாது. நான் 100% வந்து வியானா பண்ணுறதை ஆப்போசிட்டாக தான் பேசுவேன். நம்ம இதிலே வந்து நிறைய பேர் வந்து வியானாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெளிவாக பேசணுமே ஒழிஞ்சு சம்மந்தம் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு வெளியில் ஆதரவு வரும்னு சொல்லிட்டு யாராச்சும் உருட்டுனாங்கன்னா கண்டிப்பாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்தது என்ன, அடுத்த ப்ரோமோக்கள் என்ன வருது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.